இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கவிருந்த நிலையில் திடீரென இந்த பயணம் ரத்தாகி இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் ஜூன் 4 வெளியாகும் நிலையில் இந்தியா கூட்டணி ஜூன் 1 டெல்லியில் ஆலோசனை நடத்தவிருந்த நிலையில் தற்போது முதலமைச்சரின் டெல்லி பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்போது முதலமைச்சரின் டெல்லி பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்திற்காக இந்த பயணமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம். இந்தியா கூட்டணி கட்சி மீட்டிங்கில் முதலமைச்சர் நாளை பங்கேற்பதாக இருந்த நிலையில் தற்போது முதலமைச்சரனுடைய டெல்லி பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்தியா கூட்டணி கட்சியை பொறுத்தவரையில் நாளை ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருந்தது. இந்த நிலையில் தான் இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் நாளை டெல்லி செல்ல இருந்தார். அடுத்த கட்ட அரசின் நடவடிக்கைகள் குறித்து கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு எதிராக காங்கிரஸ், திமுக உட்பட 28 கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியது. கூட்டணியின் தலைவராக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இது செயல்பட்டு வருகிறார். 7 கட்டங்களாக நடைபெற்று வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவானது நாளை நடைபெற இருக்கிறது. அதே போன்று வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் ஜூன் 4 நடைபெற இருக்கிறது. இந்த பரபரப்பான சூழலில் தான் இந்தியா கூட்டணியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தான ஆலோசனை கூட்டம் என்பது நாளை டெல்லியில் நடைபெற இருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையிலிருந்து டெல்லி சென்று கூட்டத்தில் பங்கேற்பார் என தகவல் கடந்த சில நாட்களாக வெளியாகிய நிலையில் தற்போது முதலமைச்சருடைய டெல்லி பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன மேற்கொள்ளலாம் என்பது குறித்தான விரிவான ஆலோசனை என்பது என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னதாக நடைபெறக்கூடிய கூட்டம் என்பதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாகவே இந்த கூட்டம் பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.